முதலாவது காந்தா என்ற நேயர் எழுதியிருக்கிறாங்க. டாக்டர், பீரியட்ஸ் விதவுட் ஓவுலேஷன் பற்றி சொல்லுங்க மேடம். எந்த மாதிரி பெண்களுக்கு ஓவுலேஷன் நடக்காமல் பீரியட்ஸ் வர வாய்ப்பு அதிகம்? அதை கண்டுபிடிப்பது எப்படி? இதை பற்றி சொல்லுங்க மேடம். ஸோ நல்ல கேள்வி காந்தா. ரியலி ஐ அப்ரிஷியேட். இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் கொஸ்டின். ஸோ கருமுட்டைகள் வளராமல் மாதவிலக்கு வருமா? வரலாம். இதுதான் நமக்கு முக்கியமாக இன்றைக்கி பெண்கள் பார்த்துட்டிங்கன்னா 55 வயதுலலாம் கூட மென்சஸ் வந்துட்டுருக்கு. எத்தனை பெண்களுக்கு வருது? நிறைய பேருக்கு 45 வயசில் மெனோபாஸ் வந்துடுது. ஆனால் சில பெண்களுக்கு 55 வயது வரைக்கும் மாதவிலக்கு வரும். ஆனால் இந்த பெண்கள்லாம் கருத்தரிக்க முடியுமா? கருவாக்க முடியாது. ஏன்னா கருமுட்டைகள் வளர்ச்சிக்கான அந்த கருமுட்டைகளோட குவாலிட்டி, அதோட க்ரோத், அதோட பொட்டன்சி இதெல்லாம் குறைவாகிறது. ஆனால் அந்த கருமுட்டைகள் இருக்குது. ஆனால் அதனால தான் நிறைய பெண்கள் சொல்லுவோம், டாக்டர் எனக்கு 50 இயர்ஸ் ஆச்சு, எனக்கு இன்னும் ஓவுலேஷன் நல்லா வருதுன்னு சொன்னாங்க, நீங்கள் என்னோடய ஓன் எக்கில் பண்ணுவீங்களான்னு சொல்லுவாங்க. பட் பொதுவாக இந்த ஃபாலிக்கிள் நம்ம பார்க்குற அந்த ஃபாலிக்கிளுக்குள்ளே இருக்கிற ஊசைட் அப்படின்றது அதுதான் கருத்தரிக்கிற ஜெனட்டிக் காம்பனண்ட். ஆனால் அந்த ஹார்மோன் சேஞ்சஸை உருவாக்குறது அந்த ஃபாலிக்கிளுக்குள்ள அந்த ஊசைட்ஸ்க்கு வெளியில் இருக்கிற லேயர்ஸில் இருக்கிற செல்ஸ் தான். பொதுவாக நிறைய நேரங்களில் நாங்கள் இப்போ ஐவிஎஃப் பண்ணுறோம். ஐவிஎஃப் பண்ணும்போது நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய முட்டைகள் இருக்கும், ஃபாலிக்கிள் இருக்கும். அந்த ஃபாலிக்கிளுக்குள்ளே ஆஸ்பிரேட் பண்ணி பார்த்தா நிறைய நேரங்களில் எல்லா ஃபாலிக்கிளுக்குள்ளேயும் எக்ஸ் இருக்காது. சில நேரம் எம்டி ஃபாலிக்கிள் இருக்கும். ஆனால் அந்த ஃபாலிக்கிளில் எம்டியாக இருந்தால் கூட அதில் ஹார்மோன் மாற்றங்கள், அந்த செல்லுலர் மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இனிஷியலாக அந்த ஹார்மோன் முட்டைகள் கொஞ்சம் சின்னதாக வளருது, அரெஸ்ட் ஆகுது. அப்போ அந்த சின்னதாக வளரும் போதே அதோட இனிஷியேஷன் ஆரம்பித்து அந்த ஹார்மோன் ஈஸ்ட்ரஜன் ப்ரொடக்ஷன் இருக்கும். சில நேரம் இந்த மாதிரி ஈஸ்ட்ரஜன் ப்ரொடக்ஷன் இருக்கும். ஆனால் கருமுட்டைகள் வெளியான பிறகு அந்த ஷெல்லில் தான் ப்ரொஜெஸ்ட்ரோன் உருவாகும். இந்த ப்ரொஜெஸ்ட்ரோன் பல நேரங்களில் எக்கு வெளிவராதனால சரி வராது. அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய பெண்களுக்கு ஒரு 45 வயது ஆனோடனே இரெகுலராக பீரியட்ஸ் இருக்கும். 3 மாதம் 4 மாதம் வராது. அதுக்கப்புறம் பீரியட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த பரிசோதனை எடுத்து நம்ம அந்த செல்ஸ் எடுத்து அந்த டிஷ்யூ எடுத்து பயாப்சி பண்ணி பார்த்தோம்னா முட்டைகள் வளர்ச்சிக்கான எவிடன்ஸ் அந்த ஓவுலேஷன் பேட்டர்னோட ப்ரொஜெஸ்ட்ரோன் இருக்காது. ஸோ இப்படிப்பட்டவங்களுக்கு ஏன் அப்போ மென்சஸ் வருது அப்படின்னா, அந்த கர்ப்பப்பையின் லைனிங் லேயர் ஃபார்ம் ஆகும்போது ஒரு த்ரெஷோல்ட் லெவலுக்கு மேலே அந்த ஈஸ்ட்ரஜன் அதிகமாகும்போது பாடியில் மற்ற இடங்களில் இந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரோன் கன்வர்ஷன் மெக்கானிசம் கொஞ்சம் இருக்கும். அதன் மூலமாக அந்த த்ரெஷோல்ட் லெவலுக்கு மேலே போகும்போது தானாக ப்ளீட் ஆகும். அதனால தான் அந்த ப்ளீடிங் கண்ட்ரோல் இல்லாத ப்ளீடிங்காக நிறைய போகும், இல்லை கம்மியாக போகும், இல்லை சரியாக வராது, இல்லை அப்பப்போ ஸ்பாட்டிங் மாதிரி வரும். இந்த மாதிரி ப்ராப்ளத்தோடு இருக்கும். ஆனால் கருமுட்டைகள்ங்கிறது உங்களுக்கு மாதவிலக்கு வருது, எனக்கு மென்சஸ் கரெக்டாக வருது டாக்டர், அப்போ எனக்கு எக்கு வருது தானே அப்படின்னு ஒரு 50 வயசு பெண் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக மாதவிலக்கு வரலாம். ஆனால் கருமுட்டைகள் இருக்குமான்றதுல கண்டிப்பாக சொல்ல முடியாது. இதுதான் அதில் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அந்த வகையில் ஒவ்வொரு பெண்களுக்கும் இந்த கருமுட்டைகளுடைய வளர்ச்சி அதை சார்ந்த விஷயத்தில் தான் ரெகுலர் பீரியட்ஸ் வருகிறது, முறையான கருத்தரிக்கிற வாய்ப்புகள் வருது. ஸோ முட்டைகளே வளராமல் கூட அந்த ஹார்மோன் மாற்றங்கள்னால இந்த மாதவிலக்கு வர முடியும். முட்டைகளோட குவாலிட்டி அளவு குறைவாகி ரொம்ப சின்னதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபாலிக்கல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலிக்கல் ஒரு 12 13 வரும், அதுக்கப்புறம் அதே லெவல்லே இருக்கும், மென்சஸ் வந்துடும். ஸோ அவங்களுக்கு முட்டை வளருதுன்னு அர்த்தம் இல்லை, அது ரொம்ப இம்மெச்சூராக இருந்து சரியில்லாததுனால அது ப்ராப்பராக வராமல் இந்த ஹார்மோன்ஸை மட்டும் உற்பத்திகளை உருவாக்கும். இதுதான் இதில் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஸோ கண்டிப்பாக ஆன் ஓவுலேட்டரி மென்சஸ் வெரி காமன். இது வயது முதிர்ந்தவர்களுக்கு இருக்கலாம். கருமுட்டைகள் பிசிஓடி பெண்களுக்கு இது ரொம்ப நிறைய பேருக்கு இருக்கும். சில பெண்களுக்கு இந்த முட்டைகள் எண்ணிக்கை குறைவாக இருக்கிற ப்ரீமெச்சூர் ஓவேரியன் இன்சஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு அப்பப்போ வரலாம். பல நேரங்களில் இந்த ஓவரியோட முட்டைகளோட எண்ணிக்கை பல காரணங்களால், ஒரு ரேடியேஷன், கீமோதெரப்பி இதெல்லாம் கொடுக்கும் பொழுது இது குறைவாகிற பெண்களுக்கு கூட முட்டைகள் வளராமல் மாதவிலக்கு மட்டும் வரலாம். இதெல்லாம் சில கட்டங்களில்